பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த குடும்ப விடுதலை உபவாச ஜெபத்திலே யூடியூப் சேனல் மூலமாக இதை காண்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அநேக போராட்டத்தோடு கஷ்டத்தோடு கண்ணீரோடு வீட்டில் அமர்ந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நம்மோட பேச போகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் கண்களை மூடி கரங்களை மேலே உயர்த்தி இந்த காலைகளில் கொஞ்ச நேரம் ஆராதித்து அந்த வார்த்தைக்காக நாம் கடந்து சொல்வோம். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், குழைந்த பாத்திரம் நான் எதற்கும் விரும்பாதவன், உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், குழைந்த பாத்திரம் நான் எதற்கும் விரும்பாதவன். குழவன் கையில் இசைத்தேன் களிமண் போல, குழவன் கையில் இசைத்தேன் களிமண் போல, சித்தமல்ல சித்தம் போல் மாற்றும், சித்தமல்ல சித்தம் போல் மாற்றும். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன். உலகம் போதெல்லாமானது வழி என்னை மாற்றுமே, உலகத்தில் போதெல்லாமானது விருப்பம் வழி என்னை மாற்றுமே.
என்றும் துதித்திடுவேன். இந்த நல்ல நேரத்தில் நீங்களோடு பேச நாங்கள் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பாடுகள், கண்ணீர்கள், வேதனைகள், துக்கங்கள் எங்கள் நெருக்கிற போது நெருக்கத்தின் காலத்திற்கும், துக்கத்தின் நெருக்கத்தின் காலத்திற்கும், இடுங்கள் நெருக்கத்தின் காலத்திற்கும் எங்களுக்கு எதிர்பட்டு எங்களுக்கு உதவி செய்த எபினேசரே உனக்கு நன்றி செலுத்தி சொல்கிறோம். நீ பேசுவோம், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பேராலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. வேதாகமத்திலிருந்து வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆகாய் தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆனாலும் செர்பாபேலே நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆசாரியரே திடன் கொள், தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள். கர்த்தருக்குள் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே கர்த்தர் தேசத்துடைய குடிகளை பார்த்து, மக்களை பார்த்து, உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், மீட்பு சமீபமாக. ஐயா, நீங்கள் உபத்திரப்பட்டுக் கொண்டிருக்கிறீங்க, ஐயா போராடி கொண்டிருக்கிறீங்க. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கலங்கவும் வேண்டாம், நீங்கள் திகழவும் வேண்டாம், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், தைரியமாயிருங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்க பக்கத்துல ஒரு அருகாமல் இருக்கிற ஒரு மருத்துவமனைகளை பார்க்கலாம், வீடுகளில் இருந்து பார்க்கலாம், வெளியே நின்று பார்க்கலாம், எல்லாம் இழந்து நின்று பார்க்கலாம், என்ன நடக்க பேசுகிறார் என்று பார்க்கலாம். ஆனால் உங்களை பார்த்து கர்த்தருடைய வேலை சொல்வது, தேசத்தின் ஜனங்களே திடன் கொள்ளுங்கள். ஏன் கர்த்தர் திடன் கொள் என்று சொன்னார்? எதற்காக சொன்னார்? யாருக்காக சொன்னார்? பயந்து நடுநடுங்கிற செர்பாபேலை பார்த்து, யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்னாராமா. 2வது வசனத்தை, ஆகாய் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். செர்பாபேல் யூதாவின் தலைவனோடும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனோடும் ஜனத்தில் மீதியானவர்களோடும் நீ சொல்ல வேண்டிய காரியம்தான். என்ன விஷயம் சொன்னா, உங்க ஜனங்களை காத்து சொல்லு சொல்வார்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், ஆலயத்தை கட்டி முடிப்பான். ஆமென் சொல்லுங்க. நீங்களே அந்த ஆலயம் என்று கர்த்தர் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் சொன்னாரே, அதே வார்த்தை தான் செர்பாபேலுக்கு சொல்லுகிறாரு, கொரிந்தியர் சபைக்கு சொன்னாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது என்று சொல்லி. ஐயா, ஆலய கட்டத்திற்கு பல போராட்டங்களும் உபத்திரம் வந்த போது செர்பாபேலை பார்த்து, ஆசாரியனா இருக்கிற யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்னாராமா, நீங்கள் திடன் கொள்ளுங்கள். அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போதுதான் நாம் திடனை இழந்து போகிறோம், நம்பிக்கையை இழந்து போகிறோம். ஓ, கர்த்தருடைய தைரியமான வார்த்தைகளை இழந்து போயிருக்கிற இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். கரங்களை மேல உயர்த்துடாமே சொல்ல வேண்டும். எத்தனை பயமான வார்த்தைகளும் தீவிரமான காரியங்களும் நம் வாழ்க்கையில் வந்தாலும் நான் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தருடைய வேண்டு சொல்லுது, நீங்கள் திடன் கொள்ளுங்கள். வேணும் சொல்லுகிறது 21:5, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உனக்கு முன்பதாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசடி போல உன்னோட திடன் கொள்வே சொல்லுவான். திடன் கொண்டு திடமானதாயிரு கர்த்தருடைய வேண்டு சொல்லுகிறது. அநேக காரியங்களிலே நாம் பயந்து போகிறோம், நடுங்கிக் கொண்டிருக்கிறோம், என்ன நடக்குமோ. ஆனால் கர்த்தர் ஒன்றே ஒன்று சொல்லுகிறார், தேசத்தின் குடிகளுக்கு சொல்லு செர்பாபேலே,
திறன் கொள். பலன் உள்ளவனாகிலும் பலன் அற்றவனாகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால நீங்கள் திறன் கொள்ளுங்கள். கர்த்தர் ஜெயித்து தருவார். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை மீண்டுமாக வாசிக்க கேட்கலாம். இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களே, உங்களுக்குள்ளே நீதியா இருக்கிறவர்களே திறன் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொன்னாராமா, யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு கர்த்தர் சொல்லுகிறார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், என்னுடைய சமாதானம் உங்களோடு இருக்கிறது. எத்தனை சொல்ல முடியும்? உங்க கிருபை இல்லாம வாழ முடியாத, கிருபை இல்லாம வாழ தெரியாத, உங்க கிருபைதா உங்க கிருபைதா நாகிப்பதும் இருப்பதும் உங்க கிருபைதா, நாகிப்பதும் இருப்பதும் உங்க கிருபை. நாமே சொல்ல வேண்டும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை செவ்வாவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆசாரியனாகிய யோசுவாவே, கர்த்தருடைய ஜனமே, நான் இவைகளுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். நல்ல கவனிங்க. உலகத்துல என்ன உண்டு? மனுஷன் என்ன உண்டு? மனுஷனுக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு, பாதிகள் உண்டு, கண்ணீர்கள் உண்டு, கவலைகள் உண்டு. நீங்கள் வானத்தில் இருக்கிற பறவைகளை கவனித்து பாருங்கள். அது உதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, கலைஞர்கள் சேர்த்து வைப்பதில்லை. கர்த்தருக்கு ஜீவனை கொடுக்கிறார். நீங்கள் தப்போ மேலிருந்து பார்த்து காத்து பாதை காட்ட பாட்டெல்லாம் நீங்கள் தப்போ மேலிருந்து பார்த்து காத்து பாதை காட்ட பாட்டெல்லாம்
சமாதானம் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஆனாலும் நீங்க தினமா உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். கரைகளை மேல ஏற்றுறாமே சொல்லணும். நான் எல்லோரும் சொல்லணும். சொல்லுங்க, உலகத்துல நமக்கு உபத்திரம் உண்டு, நமக்கு கண்ணீர் உண்டு, நமக்கு பாடுகள் உண்டு, நமக்கு மரணங்கள் உண்டு. ஆனால் மரணத்தை ஜெயமாய் வெல்கிறவர் நம்மோடு இருக்கிறார். கரைகளை மேல ஏற்றுறாரு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் நல்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, பெரிய உபத்திரம் வந்த போது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 27:22. ஆகிலும் பவுல் கப்பல் யாத்திரை பயணம் செய்த போது கூட வந்த அத்தனை பேரும் கடல் கொந்தளித்த போது கரை தெரியாமல் அழுந்து புலம்பினார். நம்முடைய வாழ்க்கையில கூட பல நேரத்தில் கரை தேருமோ சேரமாட்டமோ கண்ணீரோடு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், கரை சேர கர்த்தர் கிருபை செய்வார். எத்தனை சொல்ல முடியும்? ஆனாலும் நாம் அநேக வாசனைகளை கேட்கிறோம், அநேக வார்த்தைகளை கேட்கிறோம். ஆனால் இருதயத்தில் என்ன இல்லைன்னா திடன் இல்லை. நான் பிழைக்க மாட்டேன், நான் அவ்வளவுதான், நான் முடிச்சு போச்சு. இல்லைங்க, நீ கர்த்தர் சொல்றே உங்களை திடமானதான் இல்லை. நீங்க தைரியமாயிருங்க. எத்தனை வியாதிகள் வரலாம், எத்தனை பாடுகள் வரலாம், அந்த வியாதி சொல்ல நான் தைரியமாயிருக்கேன். அந்த வியாதி என்னை மேற்கொள்ளலாம். எனக்கு ஆண்டவர் உதவி செய்வார் சொல்லு, நிச்சயமாக உனக்கு உதவி செய்வார். ஆண்டவர் பவுலுக்கு தரிசனமாகி ஆண்டவர் சொன்னாராமா, வாசிக்கலாம். 27ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். ஒண்ணுமே நடக்காது. கடல் கொந்தளிக்கலாம், கப்பல் ஆட்டம் இருக்கலாம், கப்பல் உடையிற மாதிரி இருக்கலாம், குடும்பம் சதுர மாதிரி இருக்கலாம், குடும்பம் ஒன்றுமே போற மாதிரி இருக்கலாம். நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவரே. என்னேகமெல்லாம் தீர்ப்பார் பவுல் சொல்றாரு, கப்பல்ல பார்த்து கப்பல் அழகாங்க, கண்ணீர் பிடிக்கிறாங்க. சொல்றாங்க, பயப்படாதீங்க, உலகத்தில் நமக்கு உபத்திரம் உண்டு, உலகத்தில் நமக்கு பாடுகள் உண்டு, உலகத்தில் நமக்கு கண்ணீர் உண்டு, கவலை உண்டு. உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். தரிசனமானதுதான் இன்னைக்கு உங்களுக்கு தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் திடமனதாயிருங்கள், என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். இப்பொழுது உங்களுக்கு நான் தைரியம் சொல்றேன். கப்பல் சேதமே கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில்
ரட்சிப்பவர் நம்மோடு இருக்கிறார். செல்வங்களை பார்த்து கட்ட சொன்னாரே, பயப்படாத. அதனால்தான் இது ஆகாய் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆனாலும் செல்வங்களே நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடன் கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள். வேலைக்கு காரியங்களை நடத்துங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். இதை பார்த்து கொண்டு அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் காரியத்தை நடந்து கொண்டிருங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். இன்னைக்கு நான் உங்களுக்காக செவிக்கு போகிறேன். முடிந்தவர் முழங்கால் படுகிற கண்களை கண்களை உயர்த்தி எங்கள் அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற பரலோக நல்ல பிதாவே, இந்த ஆசிரியப்பட்டதான மனமகிழ்ச்சியான நல்ல வேலைக்காய் சோதரிக்கிறோம். கர்த்தர் திடன் கொள்ளுங்கள் என்ற தலைப்பிற்கிறாங்க. அந்த ஒவ்வொரு குடும்பத்தோடு பேசினீர், பிள்ளைகளை தைரியப்படுத்தினீர், பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றி செலுத்தி சொல்லிக்கிறோம். அவாதிகளும் போராட்டங்களும் ஒரு குடும்பத்தை அணுகாத்தபடி தேவைகளை காத்த சந்திக்க அநேக பிள்ளைகள் பசியோடும் அண்டவரே தைரியத்தோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக சொல்லிக்கிறேன். கண்ணியோடு இருக்கிற பிள்ளைகளால் சொல்லிக்கிறேன். சூரிய கட்டில் இருக்கிற பிள்ளைகளால் சொல்லிக்கிறேன். மாந்திரிக பிடியில் இருக்கிற பிள்ளைகளால் சொல்லிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளாக சொல்லிக்கிறேன். தைராய்டு வியாதிக்காக சொல்லிக்கிறேன். கிட்னி பிராமத்துக்காக சொல்லிக்கிறேன். மருத்துவ காற்றுக்காக சொல்லிக்கிறேன். வாழைக்காக சொல்லிக்கிறேன். கர்த்தர் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பின அத்தனை கீழையும் கர்த்தர் கைவிடாத தெய்வ சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளும் கைவிட்டோம். என் ஆண்டவர் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.